கிராமத்தின் மத்தியில் ஒரு சிறிய கூரைக்கடை. பாட்டி தனது ஸ்பெஷல் சூடான இளநீர் பாயசத்தை ஆவி பறக்க விற்கிறார். கிராம மக்கள் அனைவரும் அதை வாங்கி உற்சாகமாக அருந்துவார்கள். காரணம், அந்த பாயசம் குளிருக்கு ஒரு இதமான சூட்டையும் வயிற்றுக்கு வலுவையும் தரக்கூடியது. நகரத்தில் இருந்து வந்த ஒரு பெரிய சமையல் கலைஞர் பாட்டியின் கடையை பார்த்து கேலி செய்கிறார். இளநீர் என்றாலே சில்லென்றுதான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த கிழவி இளநீர் பாயசத்தை சூடாக கொடுக்கிறாளே, இது கிராமத்து முட்டாள்தனம் என்று எல்லோர் முன்னிலையிலும் விமர்சிக்கிறார். அந்த கலைஞர், நான் இதைவிட 10 மடங்கு சுவையான சில்லென்ற மாடர்ன் இளநீர் பாயசத்தை தயார் செய்வேன். நீ போட்டியிடுகிறாயா பாட்டி என்று சவால் விடுகிறார். பாட்டியும் புன்னகையுடன் அதை ஏற்கிறார். போட்டி நாள் வருகிறது. அனைவரும் சில்லென்ற இளநீர் பாயசத்தையே விரும்பினாலும் பாட்டியின் பாயசத்திற்கு அதிக கூட்டம் சேருகிறது. குழம்பி போன சமையல் கலைஞர் பாட்டியிடம் வந்து, உங்கள் பாயசம் சூடாக இருந்தும் எப்படி இவ்வளவு சுவையாக இருக்கிறது? உங்கள் ரகசியம் என்ன என்று கேட்கிறார். பாட்டி புன்னகையுடன் சொல்கிறார், ஐயா, இளநீரில் உள்ள மருத்துவ குணங்களும் அது தரும் சக்தியும் சூடாக கொடுத்தால்தான் உடலுக்கு முழுமையாகச் சேரும் என்று என் பாட்டி சொல்லித் தந்தாள். இந்த கிராமத்தின் குளிர்காலத்தில் சூடான பாயசம்தான் இவர்களின் உடல் ஆரோக்கியத்தின் ரகசியம். நீங்க சுவைக்காக செஞ்சீங்க, நான் நலத்துக்காக செஞ்சேன். எனது பாயசத்தில் அறிவும் அக்கறையும் கலந்திருக்கு. சமையல் கலைஞர் தனது தவறை உணர்ந்து பாட்டியின் கால் தொட்டு ஆசி பெறுகிறார். பாட்டியின் கடைக்கு மேலும் மதிப்பு கூடுகிறது. பாரம்பரிய அறிவுக்கு என்றும் அழிவில்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். நீதி. நவீன மாற்றங்களை விட நம் ஆரோக்கியம் சார்ந்த பாரம்பரிய அறிவுதான் காலத்தால் அழியாத பொக்கிஷம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.